ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள்பானவர்களே, இணைந்து நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்தை சந்திக்கும்படியாக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அப்பா, இந்த அகிலத்தை நேர்த்தியாக படைத்த ஆண்டவர், எங்களையும் அது சாயல்ல படைத்து ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று உம்மை துதிக்கும்படியாக எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களை உமது கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்து கொள்ளுங்க தாவே. எங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவே, எங்களை உமது கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்து கொள்ளுங்க கர்த்தாவே. உடைய அன்பு கரங்களிலே எங்களை மறைத்து கொள்ளும். சத்துருடைய கண்கள் படாதபடிக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் பொதிந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னீரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ நீதி உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு பாராட்டின சகல கிருபைகளை நினைத்து நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு விரோதமாக, இந்த ஜெபங்களுக்கு விரோதமாக சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளில் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டோடைய நாமம் உயர வேண்டும், நீர் மகிமைப்பட வேண்டும். கர்த்தாவே, உடைய அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே, மீட்பரே, எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. பாவியேன் கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே, ஞான ஜோதி தோன்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே, மீட்பரே, எந்தன் மேன்மை நீரே, விண்ணில் வாழும் அளவும் நன்மை செய்குவீரே. இரட்சகா கல்வாரியின் காட்சி கண்டோனாக, பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆள்வீராக. மீட்பரே, மீட்பரே,
எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழுமளவும் நன்மை செய்குவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலோடு நிற்பேன். பின்பு மோட்ச லோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழுமளவும் நன்மை செய்குவீரே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 126. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்பதே. அல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர். அதை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் சகல சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திருப்ப வேண்டும். அப்படி திருப்பும்போது தான் இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும். நாம் அவருடைய சமூகத்தில் பாரத்தோடு இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பானவர்களே, எங்கு பார்த்தாலும் பயங்கரமான துன்பமான சூழ்நிலைகளிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இயற்கை சீற்றங்களினாலே பாதிக்கப்பட்டுள்ள பல இடங்கள். ஒன்று பார்க்கும்போது நம்ம சென்னை பட்டணம் இயற்கை சீற்றத்தாலே சில பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறது என்று சொல்லி நேற்றைக்கு இந்த தந்தி டிவி யூடியூப்பில் பார்த்தோம். அன்பானவர்களே, கடல் மட்டம் மேலே உயர்ந்து வருகிறதாகவும் மற்றும் உள்ள பகுதிகள் ஒரு சின்ன அளவு அப்படியே உள்ள அமுங்கி போகிறது போலவும் ஆகும் நிலை இருக்கிறது, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி சொன்னதை நான் கேட்டேன். அன்பானவர்களே, அந்த இயற்கையான சீற்றங்கள் மாறி ஜனங்கள் விடுதலையோடு சந்தோஷத்தோடு அந்த வாழும் பகுதியிலே வாழும்படியாக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா? தமிழ்நாட்டின் சென்னை பகுதிக்காக எந்த ஒரு அசம்பாவிதங்கள் வராதபடி இயற்கை சூழ்நிலைகளை தேவன் மாற்றி அமைக்க வேண்டும். அவர்தான் முடியும். கொந்தளித்து கொண்டிருந்த காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையினாலே அமர்த்தின தேவன் இன்று அவர் ஜீவனுள்ளவர். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எவ்வளவோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க சென்னை பட்டணத்தில். யாருக்கு எந்த ஒரு பயங்கரங்கள் வராதபடிக்கு தேவன் அந்த இயற்கை சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
அந்த சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இயேசுவே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றங்களெல்லாம் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. இன்னும் சீனாவுக்காக நாம் ஜெபிப்போம். சீனா பகுதியில் நேற்றைக்கு கனமழையும் பெரு வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1,30,000 பேர் மக்கள் இடமாற்றப்பட்டுள்ளார்கள். பாருங்க, தன்னுடைய சொந்த வீட்டையும் இடத்தையும் விட்டுக்கிட்டு இடமாறி போகும்போது எவ்வளோ வசதி அவங்களுக்கு கிடைக்கும்னு யோசித்து பாருங்க. எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு, வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. தொழில்கள் பாதிக்கப்படுகிறது. அவங்களுடைய பிரயாசங்கள் பாதிக்கப்படுகிறது. அவருடைய வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். இயேசுவே, உம்மை என்று யாரிடத்திலே போவோம்? பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, வீடுகளை இழந்த ஜனங்களுக்காக, தனக்கு அருமையானவர்களை இழந்த ஜனங்களுக்காக, வீட்டையும் நாட்டையும் விட்டு எங்கோ ஒரு இடத்துல ஆண்டவரே அவங்க குடிபுகிற கடந்து போயிருக்காங்கப்பா. வயோதிபர்கள் இருக்கலாம், கர்ப்பஸ்திரீகள் இருக்கலாம், சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், இளம் வாலிபர்கள், படிக்கிற பிள்ளைகள். ஆண்டவரே, எவ்வளவு பாதிப்புகளப்பா. இயேசுவே, உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அந்த இயற்கை சீற்றத்தாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சகல ஆறுதலின் தேவன் தாமே அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இனி எங்கெல்லாம் கர்த்தாவே பாதிப்புகள் ஏற்படுகிறதோ ஆண்டவர் நோக்கி பார்த்து விடுதலை அளிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. துதியலில் பிரியப்படுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நடத்தும்படியாக ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழி திறந்து ஒவ்வொரு பேரையும் நீ பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எமது கிருபை தாங்கட்டும். இன்னும் எங்கெல்லாம் உடைய ஆண்டவரே கிருபை தேவையோ ஆண்டவர் கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. இயேசுவே, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக. மது கரங்களே தருகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள 900 கோடிக்கு அதிகமான ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாக, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மை உள்ளவர்களாக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்க தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே,
எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேசத்தின் எழுப்புதலுக்காக தேசத்தில் உள்ள ஜனங்கள் யாவரும் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை மட்டும் பெறுகிற அனுபவத்தை பெறும்படியாக ஜெபிப்போம். தவறான ஆவிகளில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள சகல ஜனங்களும் உண்மையாகவே உம்முடைய ஆவியை பெற்று உமக்குள்ளே ஜீவிக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நாடும் போது தவறான ஆவிகளிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவரீர் இரக்கம் பாராட்டி அவர்களை விடுவித்து காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியை எல்லாரும் ஆண்டவரே அனுபவித்து சந்தோஷமாய் விடுதலையோடு வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, தேசத்தில் உள்ள சகல ஜனங்களும் இரட்சிக்கப்படும்படியாக எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேசம் அழிந்து போகாதபடிக்கு எழுப்புதல் அடையவும் அந்த எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற எழுப்புதல் ஜெப வீரர்களாக தேவன் எல்லாரையும் மாற்றும்படியாக அநேகர் அந்த திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய மக்களாக தேவன் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவே, தேசத்தை சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் ஆண்டவரே கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே பயங்கரமாக வன்முறை தாக்குதல்கள் ஏற்படுத்தின எதிர்க்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். சகல ஜனங்களும் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் திரளாய் எழும்பும்படியாக தேவனுடைய வசனம் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஆண்டவரே சோத்திரப்பா, எல்லா ஜனங்களும் வசனத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திரம், 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 சோத்திரப்பா. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் வீடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள், உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா, அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேத்தருக்கே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தமிழ்நாட்டின் தலைவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாக அவர்களை ஜனங்களை ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியும் வழி நடத்தக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பொறுப்பானவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே விவேகத்தையும் தந்து பாதுகாப்பையும் தந்து ஆண்டவரே நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தடையான ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்த பொதிந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தேன். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30-31 சொல்லப்பட்டபடி மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும் என்ற வசனத்தின்படி தமிழ்நாட்டில் பெருகி வருகிற மது போதை பழக்கம் முற்றிலும் தடை செய்யப்பட
அதிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைந்து காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மதுபான ஆண்டவரே அந்த பழக்கத்திலிருந்து அடிப்படை தேவைகளிலிருந்து விடுதலை அடையத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனத்தின்படி இப்பொழுது நம்முடைய நாட்டில் வறட்சியும் அதிகமாக தண்ணீர் பஞ்சமும் உள்ளது. இந்த பிரச்சனையை மாற்றி தேவன் நம் நாட்டின் ஆறுகளை குளங்களை நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்டபடி, நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்ற வசனத்தின்படி தமிழ்நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானமும் விவேகமும் அதிகம் உள்ளவர்களாய் செயல்பட நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. பொறுப்பானவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஞானத்தை தருவீராக, விவேகத்தை தருவீராக, அறிவை தருவீராகப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பு கரங்களில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. பொறுமையோடு விவேகத்தோடு பாதுகாப்போடு ஆண்டவரே வாழ்ந்து உடைய பணிகளை செய்ய தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மேட்டிமையான பார்வையும் அகந்தியான மனம் உள்ளவர்கள் துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. திரைப்படங்கள் மூலம் இச்செயலுக்கும் வன்முறையில் ஈடுபடுவதற்கும் உட்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள் தேசத்தில் முற்றிலும் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே பொல்லாத வல்லமைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே விசுவாசத்தை குலைக்க, பரிசுத்த வாழ்க்கையை தடுக்க ஆண்டவரே சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதுமாக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஃபேஷன் என்ற பெயரில் மிதமிஞ்சிய மினுக்கான கவர்ச்சிகிற ஆடை அலங்காரம் மற்றும் அரைகுறையான ஆடை அணிந்து எதிர்பாலரை கவர்ந்தெழுப்போர் தங்கள் தவறை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் சீரான பாதையில் நேராய் நீ நடத்தி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறப்பா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்ற இந்த வசனத்தின்படி இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் தேவன் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமது கரங்களில் தருகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இளம் வயதினர் தங்கள் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிற கிருபை பலத்தை பெற இப்பழக்கத்தை தூண்டும் வண்ணம் ஆபாச புத்தகங்கள், திரைப்படங்கள் வெளியிடுவோரை தேவன் சந்திக்க நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட அருவருப்பான பாவத்தை தூண்டுகிற எல்லா ஆண்டவரே தந்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மாறி போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, டிக்டாக் போன்ற செயல்களின் மூலமாக வாழ்வின் ஒழுக்கங்களை கெடுக்க நினைக்கிற பிசாசுகளின் தந்திரங்கள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிற எல்லாருக்காக என்ன அடிமைத்தன பாவமானாலும் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சிரோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து தேவன் எல்லாரையும் நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தை கொடும், பரிசுத்தமான இருதயத்தை கொடுங்க தாவே. ஆண்டவருடைய வருகையை ஆண்டவருக்கு எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுங்க தாவே. முடிவு பரியந்த நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுங்க தாவே. மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் ஆண்டவரே அழிந்து போகட்டுங்க தாவே. சோத்திரப்பா. ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளெல்லாம் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. நம்முடைய ஜீவநதி ஒவ்வொருத்தருக்குள்ளும் பாய்ந்து செல்லத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா பாவ கரைகளும் ஆண்டவரே முற்றிலும் மாற்றி போடுங்க கர்த்தாவே. முற்றிலும் மாற்றி போடும், முற்றிலும் மாற்றி போடுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக கிருபை தாரும். ஆண்டவரே, வியாதி உள்ளோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான வியாதிகள் எல்லாருடைய வாழ்விலிருந்தும் ஆண்டவரே கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்கும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய கொள்ளை நோய்களுக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னுமாக கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வசனத்தின்படி நம்முடைய தேசத்தில் உண்டாகின்ற நோய்கள் அனைத்தையும் தேவன் ஜனங்களை விட்டு விலக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிக கேடான ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். கேடானதொன்று உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்ற வசனத்தின்படி பாவத்தினால் வந்த வியாதியாய் இருந்தால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்றிருக்கிறதப்பா. ஆண்டவரே, உம்முடைய நிழலிலே தங்க கர்த்தர் உதவி செய்வீராக. வியாதி நகோரங்களிலே ஆண்டவரே பிடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தாரும். தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே எல்லாரும் பயங்கரமான வியாதி தொல்லையிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே. ஜீவநதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமாண்டவரே, இன்னுமாக தகப்பனே, என்னென்ன வியாதிகள் மூலமாக, விதவிதமான வியாதிகள் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கேன்சர் போன்ற வியாதியின் கட்டுகளாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இன்னும் ஆண்டவரே, சத்ருவின் போராட்டங்களினாலே ஆண்டவரே பாடுகளை அனுபவிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்ருவின் போராட்டத்தினாலே வருகிற எல்லா தொல்லைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை மாற்றி போடுவீராக. உமது கிருபை மாத்திரம் போதுங்க தாவே, உமது கிருபை மாத்திரம் போதும். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம் தகப்பனே. நீரே பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தூய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோங்க தாவே. பலவீனப்பட்ட பகுதியெல்லாம் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் பிள்ளைகளை தொட்டு அற்புதங்களை செய்யட்டும். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஜெயங்கொடுக்கும் தேவன். வியாதியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயங்கொடுக்கிற தேவன், வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே, பலவீனப்பட்ட பகுதியெல்லாம் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும் கர்த்தாவே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள ஆண்டவரே சின்ன பிள்ளைகளுக்காக, இளம் வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழட்டும் கர்த்தாவே. உத்தம சாட்சிகளாக எழும்பி கர்த்தருக்கென்று பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாசிகளுடைய பிள்ளைகள், ஆண்டவரே ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் உத்தம சாட்சியாக எழும்பட்டும் கர்த்தாவே. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, என் தேவனால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, மற்ற பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நீ தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இம்மட்டும் பாதுகாத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து காத்து வழி நடத்தும். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். பணித்தளங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அநேக இயக்கங்கள் மூலமாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு போல, ஐயம், விஸ்வவாணி, ஜெம்ஸ் போன்ற அநேக இயக்கங்களில் பணியாற்றக்கூடிய அனைத்து மிஷனரிமாருடைய பாதுகாப்புக்காக எல்லாரும் ஜெபிப்போம். எல்லோரும் ஊக்கத்தோடு ஜெபிப்போம். நம்ம வசதியான இடத்துல இருக்கிறோம். அடிப்படை வசதி கூட இல்லாத இடத்துல நம்முடைய மிஷனரிகள் நம்முடைய பிள்ளைகளைப் போல கடந்து போயிருக்கிறாங்களே. நம்முடைய பிள்ளைகள் போனால் நம்ம எவ்வளோ பாரத்தோடு ஜெபிப்போம். அதே போல் யாராக இருந்தாலும், எந்த மிஷனரி குடும்பங்களானாலும், அவங்க இருக்கிற இடங்களில் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கவும் ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் மனசாட்சியோடும் கர்த்தருடைய திருப்பணியை சந்தோஷமாய் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. தேவரீர் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை எதிர்க்கிற ஜனங்கள் மத்தியில் உடைய வல்லமை வெளிப்படட்டும். அடைக்கப்பட்ட திருச்சபைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தாவே. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போகிற இடங்களில் வழி பிறக்கட்டும், வழி திறக்கட்டுங்க தாவே. உடைய நாமத்தை எடுத்துரைக்க கர்த்தர் ஆண்டவரே சத்துவத்தை பலத்தை நீர் கொடுப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்கப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இப்போதும் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பணியாற்றி வருகிற பொறுப்பாய் நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இணைந்து பணியாற்றுகிற ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், ஆண்டவரே அபிஷேக், இந்த ஆண்டவரே விக்டர் தம்பி குடும்பம் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமது பணி சிறக்கட்டும், வளரட்டும். அநேக இடங்கள் அந்த யூடியூப் மூலமாக போகிறதுனால அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி தர வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னோடு இணைந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இருக்கிற
ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோங்க. கர்த்தாவே, நீர் ஒருவரே பெரிய தேவனும் ராஜாதி ராஜனுமாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உடைய அன்பு கரங்கள் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். காணிக்கைகளை கொடுத்து தாங்குகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, யாருடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் பாரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நீரே பரிகாரியாக இருந்து எல்லாரையும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமையான கரங்களிலே எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவித நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவித நாட்களெல்லாம் என் ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. ஆமாண்டவரே, இந்த ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் நீர்தான் பரிகாரி அப்பா. நீங்கள் தான் பரிகாரி. ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக, ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்களுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. உடைய அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறீரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் கர்த்தாவே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தாழ்த்தி உடைய அன்பு கரங்களில் தருகிறோம். நீரே பொறுப்படுத்து கொள்ளப்பா. எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமது கிருபை எல்லாரோடும் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமீபம் தூரம் எங்கிருந்தாலும் ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் இன்னும் வளரட்டும் கர்த்தாவே. தடைகள் எல்லாம் ஏத்துவி நாமத்தில் மாறி போகட்டும். யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அநேக இடங்களில் இந்த செய்திகள் கடந்து செல்லும்போது அது கேட்குறவங்களுக்கு அது பயனுள்ள ஒரு ஊழியமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்காக
ஆண்டவரே படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண ஆண்டவரே உறவை, ஆண்டவரே ஏற்ற துணையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே திருமணமாகி ஆண்டவரே குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு கருத்து வேற்றுமையினால் பிரிந்து வாழுகிற குடும்பங்களும் ஆண்டவரே எவ்வளோ பேர் அப்பா, அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்படியாவது கர்த்தர் இறங்குவீராக, இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் ஆண்டவரே இணைந்து வாழட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய அன்பு கரங்களில் நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் போல ஆண்டவரே எங்களை நீர் பயன்படுத்தும் கர்த்தாவே, பயன்படுத்தும். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல, பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல, கரத்தில் நான் புல்லாங்குழல், கரத்தில் நான் புல்லாங்குழல், ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே, ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, என் உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சித்தம் போல தேவரீரங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையான கரங்களிலே எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை அழைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே முற்று முடிய காக்க வல்லமை உள்ளவர், ஆண்டவரே விடுதலையோடு காக்க வல்லமை உள்ளவர். உடைய பரிசுத்த இரத்தம் அவங்க மேலே தெளிக்கப்படட்டும். யாரெல்லாம் என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டி கொண்டார்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கடன் பாரங்களில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையோடு வாழட்டும். கடன் பாரங்கள் மாறி போகட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வியாதியின் அகோரங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த கரம் தொடட்டும். உடைய பரிசுத்த இரத்தம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்ல பலவீனப்பட்ட பகுதியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்